கரூர் அருகே உள்ள கருப்பணசாமி கோயில் திருவிழாவில் தங்களுடைய உபய பொருட்களை மட்டும் தர்மகர்த்தா ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக கூறி ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் சிங்கம்பட்டி கிராமத்தில் வந்தவழி கருப்பணசாமி கோயில் அமைந்து உள்ளது. இந்த கோயிலில் ஆடி மாதம் கடைசி வியாழக்கிழமை அன்று கோயில் தர்மகர்த்தா கிராமம் முழுவதும் உள்ள அனைத்து சமூகத்தை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து நன்கொடை பெற்று பூஜைகள் செய்வது வழக்கம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களிடம் எந்த உபய பொருட்களும் பெறாமல் இழிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் பூஜை நடத்த வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் கோயில் தர்மகர்த்தா மீண்டும் அந்த மக்களிடம் உபய பொருட்களை பெறாமல் இழிவுபடுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மக்கள் சுயமரியாதையுடன் கோயில் திருவிழா நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் ரேஷன் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். அதாவது இப்போ நாங்கள் எதுக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோன்னா, எங்கள் ஊர் உண்டான காலத்திலிருந்து முத்திரையர் சமுதாயம் மட்டுமே பூர்வீக குடியாக இருந்து வர்றோம். அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோயில் ஸ்ரீ வந்தவழி கருப்பசாமி கோவில். அதை எங்கள் ஆளுகளோட ஒரு பெருந்தன்மையினாலையும் எங்கள் ஆளுகளோட நாகரிக போக்கு இல்லாத காரணத்தில் இடையில் வந்த நாயக்கர் சமுதாயம் அந்த கோயில் நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. இது இவ்வாறு ஒரு 250 வருஷம் ஓடி இருக்கு. அந்த 250 வருஷத்தில் ஏன்னு கேள்வி கேட்க நியாய தர்மம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. கடந்த 10 வருஷமாக என்னென்னா, கோயில் பேரை சொல்லி பூஜைங்கிற பேரில் 15 லட்ச ரூபா ஒரு நாள் வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. ஒன்று அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சி கோயிலை டெவலப் பண்ணணும், ஊர் வளர்ச்சி ஆகும். அப்படி இல்லைனால் நம்ம கோயிலுக்கு நல்ல காரியங்கள் செய்து கோயிலை வளர்ச்சி பாதை கொண்டு போகணும். போராட்டம் அதை நான் கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமாக 15 வருஷமாக போராட்டத்தில் 5-6 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் விஷயத்தினாலதே. அது போக பீஸ் கமிட்டி ஒவ்வொரு தடவையும் நடந்து ஒவ்வொரு தடவையும் பூசை நடக்கிறப்ப பீஸ் கமிட்டியில் இது காரணம் காட்டி நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட அதாவது நாங்கள் பீஸ் கமிட்டி நடக்கிற காரணம் எங்களுக்கு பூஜை தனித்தேதி நாங்கள் கேட்டதே. எங்கள் டொனேஷன் கொடுக்குற கெடா அரிசி வாங்க மாட்டாங்க, உபயமாக கொடுக்குற நன்கொடையை வாங்க மாட்டாங்க. இப்படினா வாங்கி திங்கிற இடத்துல நிற்கிறவங்க நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்களா? உங்கள்ட்ட 6 ரூபா டொனேஷன் அதாவது எந்த அதிகாரத்தில் பகிரங்கமாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உங்களோட உபயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி செஞ்சாக்க நாங்கள் அந்த ஊரில் இருக்கிறதா இல்லை நாளைக்கு பூஜை நடந்து அங்கே கறிஞ்சொரு ஊர் கிராமமே வந்து சாப்பிடும். என் பிள்ளை வீட்டுக்கு அங்கே போகிறதுக்கு அசிக்கப்படுமா, அச்சப்படுமா, இல்லை அதை நினச்சி வேதனைப்பட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே மடிஞ்சு சாகிறதா? இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறப்ப இவெல்லாம் தீ வச்சுக்கிட்டுமே. இவெல்லாம் நான் ஒரு ஆளை போட்டு காக்கணும். நம்ம சமுதாயம் இவ்வளோ கேவலப்பட்டு போச்சு. கேட்கறதுக்கு அரசு அதிகாரி ஒருத்தருமே இல்லைன்னு நினச்சி நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவன் குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது? ஆகவே ஐயா அவர்கள் இப்போ மனு கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல முடிவு 1 மணி நேரத்தில் எனக்கு சொல்கிறேன்னு இருக்காங்க. எல்லாரோட உபயத்தையும் பெற்றுக்கிட்டு பூசை பொது தலைமையில் நடக்கட்டும். எங்கள் உபயத்தை வாங்கலைங்கிற பட்சத்தில் நாளைக்கு அதாவது வீட்டுக்குள்ளே நாங்கள் மருந்து குடிச்சு சாகிறோமோ, தூக்குமாடி சாகிறோமோ, மனவேதனையில் துக்கப்பட்டு சாகிறோமோ, நாளைக்கு ஏதாவது சிங்கம்பட்டில் அசம்பாவிதம் நடந்தால் இந்த அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேரும் பதில் சொல்லணும்.